மிஸ்டர் பாரத் படம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாரத் சமிக்தா நடிக்கிறாங்க. மாதவ் நடிக்கிற ஜிடி நாயுடு பயோபிக் படம் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு புது போஸ்டர் விட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூரிய இப்போ மண்டாடி படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு. மண்டாடி படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து இன்டர்நெட்னால ரவிக்குமார் டைரக்ஷன்ல சூரிய ஒரு படம் நடிக்க போறதை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் தான் அடுத்து ஸ்டார்ட் ஆக போறது அனிசிப்பா வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆக போறதா அனிஸ் வந்திருக்கு. சிம்புவோட ஆக்டிங்ல இப்ப கரண்டா ரெடி ஆயிட்டு இருக்கிற படம் அரசன். இது வரைக்கும் இந்த மூவிக்கு 3 ஷெட்யூலுக்கான ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. இப்ப கரண்டா படத்துக்கான ஷூட்டிங்கை பிரேக் விட்டுருக்காங்க. இன்னும் மூவிக்கான ஷூட்டிங் ஃபுல்லா பார்த்தோம்னா இன்னொரு 60 நாளுக்கான ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு நியூஸ் வந்திருக்கு. இந்த 60 நாள் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். அண்ட் விஜய் சேதுபதி இந்த மூவில இருக்காருங்கிறது கன்ஃபார்மான விஷயம் தான். அரசன் படத்தோட அடுத்த ஷெட்யூல்ல அவர் ஜாயின் பண்ண போறாரு. தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவில இருந்து ஒரு லிரிக் வீடியோ சாங் ஒன்னு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சென்டிமெண்ட் சாங் தான். அண்ட் படத்துக்கான ஃபுல் ஃபிளெஜ்டான புக்கிங்ஸ் சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போறது அனிஸ் வந்திருக்கு. ஜூலை 23 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யா இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் சூர்யா 47 அப்படின்னு 2 படங்களுக்குமான ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சூர்யா 48 தான். டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஜூலை 22 ஸ்டார்ட் ஆக போறது அனிசிப்பா வந்திருக்கு. சூர்யா இது வரைக்கும் நிறைய டிஃபரெண்டான ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி இந்த மூவில ஒரு டிஃபரெண்டான ரோல் தான் பண்ண போறாரு. யூஷுவலான ரோல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அனிசிப்பா வந்திருக்கு. அவர் எந்த மாதிரியான ரோல் பண்றாரு, படம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகடம் படத்தோட டீசர்ல ஜூலைல படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஜனநாயகன் படம் வரதுனால இந்த படம் தள்ளி போயிடுச்சு, இல்லைன்னா ஜூலைல ரிலீஸ் ஆயிருக்கும். ஆலம்பானா படம் டிராப் ஆன கேட்டிருக்காரு. டிராப் எல்லாம் கிடையாது, ரிலீஸ்க்கு ரெடியா தான் இருக்கு. ஆனா பினான்சியல் இஷ்யூனால படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, அவ்வளவுதான். ஜனநாயகன் படத்தை ஜூலை 23க்கு பதில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சென்சார் வந்ததும் படத்தை ரிலீஸ் பண்றதா அவங்க பிளான். இதை நான் பல மாசமாவே சொல்லிட்டு இருக்கேன். ஜனவரில வர வேண்டிய படம் பிப்ரவரியில சென்சார் வந்து பிப்ரவரியில படம் ரிலீஸ் ஆக போகுது, மார்ச்ல வந்து மார்ச்ல படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இப்படியே ஜூலை வரைக்கும் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப சென்சார் வந்ததுமே படத்தை ரிலீஸ் பண்றாங்க. வார் 2 சீரு மூவிலாம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா இதோட வசூலை கேக்குறீங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு வசூல் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். ஆனா 2 படங்களுமே அந்த அளவுக்கு பெருசா போகல. தெலுங்கு திட்டு 4 படம் ஃபிளாப் ஆனதுனால அதோட அடுத்த பார்ட் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தெலுங்கு திட்டு பார்ட் 2 கூட தெலுங்கு திட்டு பார்ட் 1 அளவுக்கு போகல, டீசெண்டா தான் போச்சு. அப்படி இருந்துமே தெலுங்கு திட்டோட பார்ட் 3 எடுத்தாங்க, டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பேர்ல. டிடி ரிட்டர்ன்ஸ் கிட்ட ஆகும் தான் அடுத்த பார்ட் வந்துச்சு. ஆனா அடுத்த பார்ட் அந்த அளவுக்கு பெருசா போகல. AK64 அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும், இந்த மாதிரியான ஸ்டோரி லைன் ஸ்டார் கேஸ்ட் பத்தி எல்லாம் கேட்டிருக்காரு. இதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் கிடையாது. லாஸ்டா இதை பத்தி வந்து அப்டேட்ல நான் சொல்லிருப்பேன். ப்ரொடியூசர் ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கே பாதி முடிஞ்சு போயிருக்கும் நேரத்துக்கு. என்னோட கெஸ் படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு தெரிஞ்ச படத்தை கொண்டு வருவாங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், இது எந்த சாங் அப்படின்னு. நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தோரணை மூவில வரக்கூடிய மஞ்ச சேலா சாங் தான். இது இன்னைக்கு ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கான அப்டேட் என்கிட்ட இல்லன்னு சொல்லியும் திரும்ப அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது. சோ இதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. அப்டேட் வந்தா நானே சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.